வணக்கம் மக்களே! ஒரு சில படங்கள் மட்டும் தான் இப்படி தான்டா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு தெரிஞ்சாலுமே, நம்மள பரபரப்போட உச்சத்திலேயே வச்சிருக்கும். அப்படியான ஒரு படத்த பத்தி பார்த்துருவோம். 2018ல அமெரிக்கால நடந்த ஒரு காட்டு தீ விபத்துல கலிஃபோர்னியா மாகாணமே மிகப்பெரிய பாதிப்புக்கு உண்டாச்சு அப்படிங்கிறத நம்ம நியூஸ் மூலியமா ஒரு சிலருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அத மையமா வச்சது தான் தி லாஸ்ட் பஸ் அப்படிங்கிற படத்தோட கதைக்களம். இப்போ இந்த படத்தோட முழு கதை என்னன்னு பார்த்துரலாம். நம்ம ஹீரோவுக்கு வயசான ஒரு அம்மா, அவரையே பிடிக்காத ஒரு பையன், அவரோட ஒய்ஃப் வந்து அவர் கூட இல்லாம இருக்காங்க. இவங்க 2 பேரையுமே இவர் தான் கேர் எடுத்து பார்த்துட்டு வர்றாரு. ஆனா, அந்த பையனுக்கு அவரோட அப்பாவே சுத்தமா பிடிக்கல. இவரு ஒரு டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. ஒரு நாள் டியூட்டிக்காக போகும்போது, காட்டுத்தீ வந்து நகரம் முழுக்கவே பரவிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ ஸ்கூல் குழந்தைங்களோட அந்த காட்டுத்தீயில மாட்டிக்கிறாரு. அவருக்கு துணையா அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஹீரோயினுமே இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த தீ விபத்துல இருந்து அந்த குழந்தைங்கள காப்பாத்துறதுக்காக சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன? சவால்கள்லாம் என்ன? கடைசியா அந்த குழந்தைங்கள காப்பாத்துனாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. ஹீரோவோட நடிப்பு சொல்லவே வேணாம். கேரக்டர முழுசா உள்வாங்கி மனுஷன் அவ்வளோ எதார்த்தமா வாழ்ந்திருக்காப்புல. ஒவ்வொரு சீன்லயுமே அவரோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கு. குறிப்பா கிளைமேக்ஸ்ல அவரு எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு மாரி லைட்டா சிரிக்கிறப்போ, நமக்குள்ளேயும் ஒரு இனம் புரியாத சிரிப்பு உண்டாகும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த மனுஷனோட நடிப்பு இருக்கு. ஹீரோயின்னு சொல்ல முடியாது. ஆனா, ஹீரோவுக்கு இவங்க தான் பக்கபலமா படம் முழுக்கவே இருக்காங்க. அவங்களுமே பக்காவான நடிப்பு குடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்க 2 பேர் தாண்டி ஹீரோவோட பையனா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அந்த ஹீரோவுக்கு சீப்பா லேடி ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களோட கேரக்டரா இருக்கட்டும். அது இல்லாம அந்த சம்பவத்துக்கு பின்னாடி வர்ற ஆட்கள் எல்லாருடைய நடிப்புமே கச்சிதமா பொருந்தும். குறிப்பா பஸ்ல இருக்க குழந்தைங்க படத்தோட பதட்டத்துல நம்மளையும் கோர்த்து விடுற அளவுக்கு, இது நடிப்பு தான்டா அப்படின்னு சொல்ற முடியாத அளவுக்கு குழந்தைங்களுமே அவ்வளோ பக்காவா நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். படம் மேக்கிங்லயுமே பட்டைய கிளப்பியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பேக்கிரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சா இருக்கு. எங்கேயும் எதுவும் பிசிறடிக்கவே இல்ல. எல்லாம் கலந்த தரமான கலவையான விருந்தா தான் நம்மளுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸ்க்ரீன் பிளே 11ஆவது நிமிஷத்துல பத்திக்கிற அந்த காட்டுத்தீ எப்போ அணையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள யோசிக்க வைக்கிற மாரி பரபரப்பாவே போகுதுன்னே சொல்லலாம். இதுதான் நடக்கணும்னு நமக்கு தெரிஞ்சாலுமே, எங்கேயுமே போர் அடிக்காம ஸ்க்ரீன் பிளே பரபரன்னு பட்டைய கிளப்பிக்கிட்டே இருக்கு. அதுலயும் அந்த காட்டுத்தீ விபத்துக்கு பின்னாடி இருக்க மக்களோட மனநிலை என்ன? அதுல பாதிக்கப்படுறவங்களோட மனநிலை என்ன? அத ரெஸ்க்யூ பண்றவங்களோட மனநிலை என்ன? இதுலருந்து மத்தவங்கள காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்களோட மனநிலை என்ன? அப்படிங்கிறத எல்லாமே தெள்ள தெளிவா இந்த படம் காட்டியிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தோட மேக்கிங் தான். ஏன்னா, அந்த படத்தோட மேக்கிங் தான் இந்த படத்த எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டியிருக்குன்னு சொல்லலாம். விஷுவல் எல்லாமே அப்படியே தத்ரூவமா நடந்த சம்பவம் மாதிரி. உண்மையாவே இவங்க எல்லாருமே காட்டுத்தீக்குள்ள தான் மாட்டிக்கிட்டாங்களா? இல்ல அங்க வந்து உண்மையாவே ஒரு கேமரா வச்சு எடுத்த மாரி தான் அவ்வளோ தத்ரூபமா எங்கேயுமே பிசிறடிக்காம இருந்தது படத்தோட மேக்கிங். நாம எந்த அளவு இயற்கையை நேசிக்கிறோமோ, அதே அளவுக்கு நமக்கு அந்த இயற்கை திருப்பி ஒரு பாதிப்பையும் குடுக்கும் அப்படிங்கிறத உணர வைக்கிற மாரி தான் இந்த படம் இருந்தது. அதோட மட்டும் இல்லாம, இந்த சம்பவம் இவ்வளோ கொடூரமா நடந்திருக்கான்னு வருத்தப்பட வச்சாலும், கிளைமேக்ஸ்ல உண்மையாவே அந்த ஹீரோ மேல ஒரு மிகப்பெரிய மரியாதைய நமக்கு உண்டாக்கி விட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த வருஷம் வந்த தரமான படங்கள்ல இதுவும் ஒண்ணு மக்களே. ஆஸ்கர எடுத்து வைடா ட்ரம்பேன்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த படம் சொல்லி அடிச்சிருக்குன்னே சொல்லலாம். நீங்க தாராளமா கண்ண மூடிக்கிட்டு பார்க்க வேண்டிய ஒரு படம். நம்ம சைட்ல இருந்து ஹைலி ரெக்கமெண்டடா இந்த படத்த நம்ம தாராளமே சொல்லலாம். தி லாஸ்ட் பஸ் டோன்ட் லாஸ்ட் இட் மக்களே. ஒரு தரமான சினிமாட்டிக் அனுபவத்த பரபரப்பா நீங்க பார்க்கணும். ஒரு உண்மையான சம்பவத்த நீங்க பரபரப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, கட்டாயமா பார்க்க வேண்டிய படம் ஆப்பிள் டிவில மட்டும் தான் இருக்கு. அங்கேயுமே இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு. தமிழ் டப்பிங் இல்ல. ஆனா தமிழ்ல சப்டைட்டில் இருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. அதுல பார்க்க முடியாதவங்க படம் எங்க கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அங்க இருந்தே எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மக்களே. நன்றி.